மாநாடுனா மக்கள் முன்னாடி பேசுவதற்கு தான் மாநாடு, சேர் முன்னாடி பேசுவதற்கு மாநாடு. காசு கொடுத்தாலும் வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய மாநாடு தான் திமுகவினுடைய மாநாடு. தயவு செய்து மக்கள் நீங்கள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, தாய்மார்கள் வராதீங்க, முதியோர்கள் வராதீங்க என்று தலைவர் அறிக்கை கொடுத்தாலும் நாங்கள் வருவோம் வருவோம் என்று லட்சக்கணக்கில் கூடக்கூடிய கூட்டம் தாவேக்காவினுடைய கூட்டம். ஒரு பக்கம் 21 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 15 பேர் கூட்டணி. எத்தனை பேர் வந்தாலும் ஒற்றை தலை ராவணனாக உங்களை எல்லாம் வீழ்த்துவேன் என்று தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு, ஒற்றை நபராக இன்னும் 3 மாதத்தில் உங்களை வீழ்த்தக்கூடிய போர் வீரர், மண்ணின் மகன், பச்சை தமிழன் அண்ணன் விஜய் அவர்கள். திமுக தன்னுடைய அரசியல் வரலாற்றிலேயே திமுகவை போட்டு கிளி கிழிக்கக்கூடிய ஒரு தலைவனை திமுக பார்த்ததே கிடையாது. என் தலைவன் கிழிக்கிறான். திமுக தீய சக்தி, திமுக மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சக்தி, பாசிச சக்தி, கேடுகட்ட சக்தி. அந்த திமுகவை தூய சக்தி தாவேக வீழ்த்தின வாய்ப்பு இருந்தா அமைச்சர் ஏவாவேலு காதிலே போய் நாங்க ஊதுவோம். எவன் வெட்டி எவன் வீட்டுல இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. பேசுவோமா? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கை குறித்து பேசுவோமா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுவோமா? பேசலாமா? பால் டைலாம் சொல்லாத தம்பி, ரொம்ப தப்பு. உதயநிதி ஸ்டாலின் பத்தி பால் டைல்ன்றாங்கப்பா. ஓம் சக்தி, பராசக்தி அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தீய சக்தி. இங்க விசில் போடு நம்பி நண்பா, விசில் போடு.